வணக்கம் and welcome to Annie's Tamil Lifestyle. So நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா வித்தியாசமான ஒரு ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். என்ன ஃபுட் சேலஞ்ச் அப்படினா வந்துட்டு pizza 24 hours pizza சாப்பிட போறோம். சோ காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம pizza மட்டும் தான் சாப்பிட போறோம். சோ இன்னைக்கு அதான் அந்த சேலஞ்ச். சோ இங்க பாத்தீங்கன்னா climate கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே மூடியா அந்த மாதிரி இருக்கும். என்ன ரீசன் அப்படினா இங்க திருநெல்வேலில வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. சோ அங்கங்க லைட்டா அப்படியே தூற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லைட்டா தூறிக்கிட்டு தான் இருக்கு. அதான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே மூடியா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஓகே நம்ம சேலஞ்ச் பத்தி சொல்லணும் அப்படினா பிஸாவை பத்தி சொல்லணும் அப்படினா பிஸாவோட ஒரிஜினேஷன் வந்து இத்தாலி. உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிஸாவோட ஒரிஜினேஷன் இத்தாலி அப்படினு. சோ அதுல ஸ்பெஷல் என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபிளாட் பிரெட் அப்படிங்கிற ஒரு டிஷ் தான் வந்து அங்கே வந்து ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ அதை டெவலப் ஆகி அதுக்கப்புறம் இப்போ வந்து பிஸா அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடங்களுமே வந்து பிஸா வந்து பயங்கர ஃபேமஸ், பயங்கர ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இட்டாலியிலேருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு போனவங்க அவங்க மூலமாக தான் வந்து பிஸா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இட்டாலியை விட வந்துட்டு அமெரிக்காவில் அதிகமாக வந்து பிஸா வந்து சேல் ஆகுது. இப்போ நம்ம இந்தியாவிலுமே பயங்கர ட்ரெண்டில் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் கிடைக்கிற இந்த சிக்கன் டிக்கா பிஸா, அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீரில் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் எக்ஸ்க்ளூசிவ் பிஸாஸ்ன்னு சொல்லி இந்தியன் ஃப்ளேவர்ஸில் வர பிஸா. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அந்த பிஸா வந்து அந்த மேலே ஓடுற அந்த டாப்பிங்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான், நிறைய நான் பேச விரும்பல. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக டாமினோஸ் பிஸா வந்திருக்கோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து இதான் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதான் நம்மளோட பிஸா. இது ஆக்சுவலாக வந்துட்டு என்ன அப்படின்னா சிக்கன் டிக்கா பிஸா. ஸோ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சிக்கன் டிக்கா போட்டிருக்காங்க, அதான் இந்த பீஸு பார்த்துக்கோங்க. ஸோ போட்டிருக்காங்க. அது தவிர சீஸ் போட்டிருக்காங்க. இந்த சீஸ் வந்துட்டு சீஸ் இல்லை, இது வந்து ஆக்சுவலாக மயனீஸ் மாதிரி இருக்குது. க்ரீன் கலரில் அதோ பேஸ்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கங்கே வந்துட்டு லெட் மீ செக் அண்ட் சை இதெல்லாம் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் இது என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே, இதோட எக்ஸாக்ட் நேம் வந்து ஆக்சுவலாக இந்தி சிக்கன் டிக்கா. இது டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. சிக்கனோட ஃப்ளேவர் இருக்குது, கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டிருக்காங்க அந்த ஃப்ளேவர் இருக்குது, சிக்கன் டிக்கா மசாலா போட்டிருக்காங்க அந்த ஃப்ளேவர்லாம் அதில் வந்து ஸ்மெல் வந்து லைட்டாக தெரியுது எனக்கு. லைட்டாக ஒரு கொரியண்டர் ஸ்மெல் அடிச்ச மாதிரி இருக்குது. பக்காவாக நம்ம இந்தியன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கணக்கிட்டு போய் வெளியில திரும்பானோ. இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? இதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டோட லாஸ்ட் பீஸ். சாப்பிட்டு காலி பண்ண போறேன். ஓகே, சிறப்பாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நிஜமாவே டாமினோஸ் அன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 year கழிச்சு நான் வந்து சாப்பிட்றேன். டாமினோஸில் இந்த மாதிரி பிஸா வந்து ஆர்டர் பண்ணி நான் சாப்பிட்றேன். நிஜமாவே ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம லன்ச்சில் மீட் பண்ணலாம். ஓகே, லஞ்சுக்கு வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபார்ம் பிஸா. ஸோ ஃபார்ம் பிஸாவில் வந்து இதில் ஆக்சுவலாக என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஆனியன்ஸ் இருக்குது, ரெட் கேப்சிகம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் க்ரீன் கேப்சிகம் போட்டிருக்காங்க, அப்புறம் இதில் மஷ்ரூம்ஸ், அப்புறம் ஸ்வீட் கார்ன்ஸ் இதெல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ பார்க்க
பக்காவா செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செட்டப் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி இருக்க நான் பர்கர் சாப்பிட்ட ஃபோட்டோ நான் இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்டேன். நீங்கள் எத்தனை பேர் பதவி இன்ஸ்டாகிராமில் என் கூட ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்துருவீங்க. ஆக்சுவலாக அதே ரெஸ்டாரண்ட், அது வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க பாப்பாய் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் இது. ஸோ அங்கே தான் வந்துட்டு நான் வந்து பிஸா சாப்பிட வந்துட்டேன். ஸோ லஞ்சுக்கு நம்ம சாப்பிட போகிறது வெஜிடேரியன் பிஸா அண்ட் இதோட நேம் வந்துட்டு ஃபார்ம் பிஸா. ஓகே, ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய சீஸ் போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப ஹார்டாக இல்லாமல். சூப்பராக எங்கள் லஞ்ச் வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எங்கள் லொக்கேஷன் பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக எங்கள் பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு எங்கள் ரெஸ்டாரண்ட்டில். வித்தியாசமாக இருக்கலாம். இது எங்கள் ஏரியாவில் ஓப்பன் ஆகிருக்க நியூ ரெஸ்டாரண்ட், நல்லா இருக்குது. இந்த லொக்கேஷன்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது எல்லா ஃபுட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்நாக் டைமில் மீட் பண்ணலாம். ஸ்நாக் டைமில் வித்தியாசமான ஒரு பிஸாவோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, சூப்பராக நம்மளோட சாக்லேட் பிஸா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே மேக்ஸிமம் சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து இந்த பிஸா பேஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த பிஸா பேஸ் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நான் பேனில் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பேனில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து சாக்லேட் சாஸ், அது கீழே வந்து பேஸாக சாக்லேட் சாஸ் போட்டிருக்கேன். அது மேலே வந்து கொஞ்சோண்டு கிஸ்மிஸ் பண்ணிட்டு வந்து தூவி விட்டுருக்கேன். அப்புறம் ஜெம்ஸ் வந்து அங்கங்கே தூவி விட்டுருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஒயிட் சாக்லேட் இருக்குது தெரியுமா, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து மேலே வந்து தூவி விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் பிஸா, டெலிஷியஸ் சாக்லேட் பிஸா ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நாம் இதை சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸ் சூப்பராக டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம டின்னரில் மீட் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட்டாக எப்படியோ டின்னருக்கு வந்துட்டோம். ஸோ டின்னருக்கு நான் வெளியே தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணது இது. என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஓகே பிஸா பாக்ஸு, oh my god, குட்டி பீஸா. எனக்கு காலையிலேருந்து நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன், நிறையா. ஸோ இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா பன்னீர் டிக்கா பிஸா. குட்டியாக பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னு தெரில. இதை நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன், கட் பண்ணிவிட்டு சாப்பிட்றேன்.
வந்து என்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னா கேப்சிகம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு என்ன போட்டிருக்காங்க, பன்னீரை வந்து இந்த டிக்கா மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே போட்டிருக்காங்க, சாஸ்லாம் போட்டிருக்காங்க, ஆனியன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, வேறு வந்துட்டு கார்ன் போட்டிருக்காங்க, ஸ்வீட் கார்ன்ஸ் இருக்குல்ல அது வந்து போட்டிருக்காங்க, குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. மேலே வந்து நல்லா சீஸ் போட்டிருக்காங்க, சீஸ் வந்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்காங்க. நல்லா சாஃப்டாக ஜூவியாக டேஸ்டாக இருக்குது. ஓகே மக்களே, இன்னைக்கு இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் நிஜமாகவே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமான வெரைட்டியான பிஸாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து காட்டியிருந்தேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி பிஸா சாப்பிட்றது என்ன அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹெல்த்துக்கு வந்து நல்லதில்லை. அது ஒன் டே ஃபுல்லாக அப்படிங்கிறப்போ வந்து அதில் எனக்கு கேலரிஸ் வந்து ஜாஸ்தி அதிகபட்சம். அதனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து 24 ஹவர்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. ஸ்நாக் டைமில் நம்ம ஏதோ ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டோமோ அதோட நிப்பாட்டிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் வந்து டூ மச் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. நான் அதை தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்வேன். எப்பயுமே ஸ்டே ஹெல்த்தி அப்படின்னு தான் சொல்வேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோவை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.